ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இருளும் வெளிச்சமும் ஒன்றர இணைந்து வாழ்ந்த ஒரு காரியங்களை வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் கர்த்தரின் ஆவியானவருக்கு இருள் இருளாக இருக்க வேண்டும், அது வேறு இடத்தில் இருக்க வேண்டும், வெளிச்சம் வேறு இடத்தில் இருக்க வேண்டும். இந்த இருளுக்கும் இந்த வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது என்பதை கர்த்தரின் ஆவியானவர் உணர்ந்து இருந்ததினாலே இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆனால் மனிதர்கள் யாரோடு கூட வாழ வேண்டும், எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ வேண்டும்? ஏதேன் தோட்டம் என்பது எப்படிப்பட்ட ஒரு தோட்டமாக இருந்தது? அது பரலோக ராஜ்யத்தினுடைய ஒற்றுமையின் அடையாளமாக, சண்டை இல்லாத ஒரு உலகமாக, சந்தோஷம் நிறைந்த ஒரு உலகமாக அந்த ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாம் ஏவாளையும் கொண்டு வந்தார். கரைபிடியாத ஒரு தோட்டம், இருள் இல்லாத, எரிச்சல்கள் இல்லாத, எதிரிகள் இல்லாத, பிரிவினைகளை கொண்டு வராத ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு இடமாக ஏதேன் தோட்டம் காணப்பட்டது. ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்திலே வரக்கூடாத ஒரு ஆவி, அந்த இடத்திலே பிரவேசிப்பதற்கு யார் அந்த அதிகாரங்களை கொடுத்தார்? அந்த சாத்தான், அந்த சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக வருவதற்கு முன்பாக கர்த்தரிடத்திலே அனுமதிகள் கேட்டதா? கர்த்தருடைய அனுமதி இல்லாமலே, எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லாமல், எந்த ஒரு கட்டாயமும் இல்லாமல் தானாகவே அவன் அந்த தோட்டத்திற்குள்ளாக பிரவேசித்து விட்டான். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவையில்லாத ஒரு ஆவியினிடத்திலே, ஒரு சர்ப்பம் இடத்திலே, ஒரு சாத்தான் இடத்திலே இந்த ஏவாளாகிய அந்த பெண் பேசின ஒரு சம்பவம், கடவுளுடைய குடும்பமாக இருந்த அந்த ஏதேன் தோட்டம் கடவுளுக்கும் ஆதாமுக்கும், கடவுளுக்கும் ஏவாளுக்கும், அந்த குடும்பத்திற்கும் ஒரு பெரிய பிரிவினையை, இடைவெளியை, கசப்பை கொண்டு வந்தது. எனவேதான் இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அந்த சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளது என்று எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற உலகத்திலே அசுத்தாவினுடைய கிரியைகள், அசுத்தாவினுடைய பலம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் கிறிஸ்துடைய சரீரத்தை, கிறிஸ்துடைய இரத்தத்தை பானம் பண்ணுகின்ற கிறிஸ்துவர்கள் பின்வாங்கி பிசாசுகளை வணங்குவதும், பேய்களுக்கு படையல்கள் போடுவதும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று குறி கேட்கின்ற ஒரு இடத்திலே கிறிஸ்துவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதில் யாருக்கு வெட்கம்? கிறிஸ்துவுக்கு வெட்கம், கிறிஸ்துவுக்கு ஒரு அசிங்கம். இந்த உலகமானது இன்றைக்கு பிசாசினுடைய அதிகாரத்திற்குள்ளாக, இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அதற்கு சில நீதிமான்களும் ஒத்துழைக்கிறார்கள், பரிசுத்தவான்களும் இடம் கொடுத்து விடுகிறார்கள். அதற்கு சில சபைகளும் பின்வாங்கி போவதினாலே, பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை அவர்கள் ஏற்ற இடங்களிலே வெளிப்படுத்தாததினாலே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை, கண்டிப்புகளை அவர்கள் கேட்காததினாலே, இந்த உலகம் பிசாசினுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, நரகத்தினுடைய ராஜ்யத்திற்குள்ளாக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிசாசினுடைய குணம் என்பது அழிப்பது, கொல்லுவது, கெடுப்பது, கொலை செய்வது, கலகங்களை உண்டு பண்ணுவது, பிரிவினைகளை உண்டு பண்ணுவது,
மற்றவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையிடுவது நிமித்தமாக குடும்பங்களுக்குள்ளாக பிரிவினைகளை கொண்டு வந்து சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன், சகோதரிக்கு விரோதமாக சகோதரி, பிள்ளைகளுக்கு விரோதமாக தாய் தகப்பன், தாய் தகப்பனுக்கு விரோதமாக பிள்ளைகள் என்று போராட்டங்கள், அழிவுகள், கண்ணீர், இரத்தம் சிந்துதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசுநாதர் ஒரு காலகட்டத்திலே இந்த பிசாசினுடைய அதிகாரத்தை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார். யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான் என்று சொல்லுவார். இந்த உலகத்திற்கு அதிபதியானவன் யார் என்று சொல்லுகிறார்? பிசாசு இந்த உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிறான். இந்த உலகமானது அப்படிப்பட்ட பிசாசினுடைய அடிமைத்தனங்களுக்கு, பேய்களுக்கு, பூதங்களுக்கு, இந்த உலகத்திலே இருக்கிற ஆண்களும் பெண்களும் நரகத்திற்கு தன்னை ஒப்பு கொடுப்பது நிமித்தமாகவே அவன் இந்த உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தானியேல் என்கின்ற அந்த புருஷன் 21 நாட்கள் கர்த்தர் மீது கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாமல் தன்னுடைய வாய்களை கட்டிக்கொண்டு ருசியானவைகளை சாப்பிடாமல் வாசனை நிறைந்த தைலங்களை பூசிக்கொள்ளாமல் மூர்க்க வெறியோடு கூட கோபத்தோடு கூட வாழ்ந்த நாட்கள் 21 நாட்கள். இப்படி ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவன், கோபம் கொண்டிருக்கும் பொழுது தினமும் ஜெபிக்கின்ற ஒரு காரியத்தை நிறுத்தி கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்புகிறார். அந்த தூதருடைய பெயர் காபிரியேல். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்த தூதன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? 21 நாட்களும் நான் நீ இருக்கின்ற இந்த தேசத்தின் மீது உன்னிடத்திலே வராதபடிக்கு இந்த ராஜ்யத்தின், பெர்சியா ராஜ்யத்தினுடைய அதிபதி 21 நாட்கள் என்னோடு கூட யுத்தம் பண்ணி தடை பண்ணினான் என்று சொல்வார். எங்கிருந்து வருகின்ற அந்த தூதன்? இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவரிடத்திலிருந்து கர்த்தர் அனுப்பின தூதனை வானத்திலேயே நிறுத்திவிடுகின்ற ஒரு அதிகாரத்தை, ஒரு பராக்கிரமத்தை, ஒரு வல்லமையை, அந்த தேசத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற, அந்த தேசத்தை நரகத்திற்குள்ளாக, அந்த தேசத்தின் விக்கிரகத்தின் வழிபாடுகளுக்குள்ளாக, அந்த தேசத்தை குறிகேட்கிறவர்கள், ஜோசியர்கள் போடுகின்ற அந்த விக்கிரக படையல்களுக்கு எல்லாவற்றுக்கும் சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ராஜ்யத்தின் அதிபதி, அந்த பெர்சியா தேசத்தினுடைய அதிபதி பிசாசானவன் பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஒரு தூதனை 21 நாட்கள் அளவும் பூமியிலே இறங்காதபடி, அந்த தேசத்தின் மீது இறங்காதபடி, தானியேலை சந்திக்க முடியாதபடி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் 21 நாட்கள். ஆனால் அந்த தேவதூதன் ஒரு நற்செய்தியை சொல்லுவார். கர்த்தரின் பிரதான தேவதூதனாகிய மிகாவேல் எனக்கு துணையாக நின்றார் என்று சொல்லுவார். இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய சந்ததியில் தேவ தூதர்கள் வந்து நின்றார்கள். அந்த தேவ தூதர்கள் மத்தியிலேயே சாத்தான் வந்து நின்றான், பிசாசானவன் வந்து நின்றான். அந்த பிசாசுக்கு கர்த்தர் வாழ்கின்ற பிதாவின் ஆவியானவர் உட்கார்ந்திருக்கின்ற அந்த சிம்மாசனத்தின் ராஜ்யத்திலே அந்த சாத்தானை அழைத்தது யார்? அந்த கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக அவன் தாராளமாக வந்தான். எங்கே வந்து நின்றான்? கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு பின்பாக அல்ல, பின்புறத்திலே அல்ல, மறைவாக அல்ல, கர்த்தருடைய முகத்திற்கு நேராக வந்து நிற்கிறான். இது அவனை தடுப்பதற்கு எந்த ஒரு ஆவிக்கும் அதிகாரம் இல்லையா? கர்த்தருடைய தூதர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லையா? கர்த்தருடைய தூதர்கள் அதை தடுப்பதற்கு ஏன் முயற்சிகள் எடுக்கவில்லை? பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பிசாசுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து யாரும் வாழ்ந்ததாக இல்லை. கர்த்தரின் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் பிசாசானவன் இந்த உலகத்தை
கொஞ்சம் கொஞ்சமாக தன்வசப்படுத்துகிறான் என்பதை அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளும் சரி, அன்றைக்கு இருந்த சபை போதகர்களும் சரி அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பரலோக ராஜ்யம் நன்றாக அறிந்து கொண்டுதான் இருந்தது. இதே யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 2ஆம் முறையும் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் வந்து நிற்பான். இந்த பிசாசு கர்த்தரின் ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானா? பயந்தானா? பயந்தான், கீழ்ப்படிந்து நடத்தான். யோபுவினுடைய எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டான். யோபுவினுடைய எல்லா பிள்ளைகளையும் கொன்று போட்டான். அவன் மீண்டுமாக வந்து கர்த்தருடைய சமூகத்தில் பேசும் பொழுது, நான் யோபுவினுடைய சரீரத்தை தொடுகிறேன், அப்பொழுது யோபு உம்மை தூஷித்து பேசுவான், அவனுடைய நீதியிலிருந்து, அவனுடைய சத்தியத்திலிருந்து, அவனுடைய பரிசுத்தத்திலிருந்து யோபு பின்வாங்கி ஓடி போவான், உம்மை மறுதலிப்பான் என்கின்ற ஒரு சவாலை சாத்தான் சொல்லுவான். கர்த்தரின் ஆவியானவர் என்ன சொல்லுவார்? நீ போய் அவனுடைய சரீரத்தை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், அவன் என்னை தூஷிக்க மாட்டான், எனக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டான், உனக்கு நான் ஒரு சோதனையை கொடுக்கிறேன், செய்து பார் என்று சொல்லுவார். கர்த்தர் விட்ட சவால். யோபு பகலையும் தூஷித்தான், இரவையும் தூஷித்தான். யோபுவினுடைய எலும்புகளிலே, நரம்புகளிலே, சதைகளிலே சொல்ல முடியாத வேதனை, நோய், வியாதி அவனை கொடுமைப்படுத்தின. ஆனால் கடைசி வரை யோபு கர்த்தரை மறுதலிக்கவில்லை, கர்த்தரை தூஷிக்கவில்லை, கர்த்தரை குறித்து தவறான சாட்சிகளும் சொல்லவில்லை. இதற்கு மாறாக அவன் மௌனமாக இருந்தான். பிசாசு சில நேரங்களிலே நமக்கு எதிரிகளை கொண்டு வரும்போது, போராட்டங்களை கொண்டு வரும்போது, நோய்களை கொண்டு வரும் பொழுது, வறுமைகளை கொண்டு வரும் பொழுது, சண்டைகளை கொண்டு வரும் பொழுது நாம் மௌனமாக இருப்பது பரலோக ராஜ்யத்திற்கு சாட்சியாக இருக்கும். யோபு மௌனமாய் இருந்ததினால் யோபுனுடைய வாயை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருந்தார். நன்மையை குறித்து பேசினான் யோபு, தீமையை குறித்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. கிறிஸ்துவர்களாய் இருக்கின்ற நாம், விசுவாசிகளாய் இருக்கின்ற நாம், தொழிலதிபர்களாய் இருக்கிற நாம், படித்தவர்களாய் இருக்கிற நாம், ஏழைகளாய் இருக்கின்ற நாம், பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது மௌனம் காப்பது, வாயை திறக்காமல் இருப்பது பரலோக ராஜ்யத்திலே பெரிய சாட்சியாக இருக்கும். சண்டை போட்டால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண மாட்டார். நீ முறுமுறுத்தால் கர்த்தர் உனக்காக பரிந்து பேச மாட்டார். கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் என்னிலே இருப்பவர் பெரியவர் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தி மௌனமாக இருந்து பிசாசை சாகடிப்பது, பிசாசை வெட்கப்படுத்த செய்வது நல்ல கிறிஸ்துவர்களுக்கு, இயேசுவின் இரத்தத்தை மாதம் மாதம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, இயேசுவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது பரலோக ராஜ்யத்துடைய சாட்சியாக, பரலோக ராஜ்யம் கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாவல் உனக்கு எல்லா நாட்களிலும் இருக்கும். இந்த பிசாசுகள் கர்த்தருக்கு நடுநடுங்குமா? இந்த பிசாசுகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுமா? யோபுனுடைய ஜீவனை தொடாதே என்று சாத்தானுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். அதற்கு சாத்தான் கீழ்ப்படிந்து யோபுவினுடைய ஜீவனை அவன் எடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் பயந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். யோபுனுடைய பிள்ளைகளை கொன்று போட்ட அந்த சாத்தானுக்கு யோபுவை கொல்ல முடியாதா? யோபு வைத்திருந்த ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், கோழிகள் இவைகள் எல்லாவற்றையும் அழித்த அந்த சாத்தானுடைய வல்லமைக்கு யோபுவை ஒரு நிமிடத்திலே அழிக்க முடியாதா? தெரியாதா? அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுடைய ஊழியத்திலேயும் அதை நாம் பார்க்கலாம். ராஜ்யங்களுடைய அதிபதி என்று நாம் பார்த்தோம். இந்த லேகியோன் என்கின்ற
ஒரு பிசாசு ஒரு வாலிபனுக்குள்ளாக குடிகொண்டிருந்தான். அநேக நாட்கள் இருந்தான். இந்த லேகியோன் என்றால் அநேகர் என்று பெயர். அந்த லேகியோனுக்குள் இருந்த திரளான ஆவிகள் ஒன்றாக சேர்ந்து கடலிலே புயலை உருவாக்கி அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக அதிலே வந்த சீடர்கள் பயந்து பின்வாங்கி போக வேண்டும். இந்த ராஜ்யத்திற்குள்ளாக, இந்த பட்டணத்திற்குள்ளாக அவள் வரக்கூடாது, இயேசு இந்த இடத்திலே குறிப்பாக வரக்கூடாது என்பதை அவன் பயமுறுத்தினான். ஆனால் இயேசு அதட்டின மாத்திரத்திலே காற்றும் அமைதலாக நின்றது, அலைகளும் அமைதலாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, லேகியோனை பார்த்து நீங்கள் பன்றிகளுக்குள்ளே போங்கள் என்று கட்டளை கொடுத்தார். அப்படியே அந்த பன்றிகள் எல்லாம் 2000க்கு மேற்பட்ட பன்றிகள், 2000க்கு மேற்பட்ட பிசாசுகள் லேகியோனுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வெளியே சென்று 2000 பன்றிகளுக்குள்ளாக அவைகள் சென்றது. அந்த பன்றிகள் எல்லாம் சமுத்திரத்திலே போய் செத்து போனதை தவிர ஆவிகள் மரிக்கவில்லை. சரீரம் மரித்து போனது, அந்த அசித்தாவிகள் மரிக்கவில்லை. இந்த பிசாசை மேற்கொள்வதற்காக தான் இயேசு சிலுவை அறை சென்றார். பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படியாக, பிசாசை பாவ பிடியிலிருந்து மனிதர்களை மீட்கும்படியாக இயேசு தன்னுடைய விலையேற பெற்ற சொந்த இரத்தத்தையே சிந்திருக்கிறார். மரணத்தை சந்தித்து இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஆவியை கர்த்தரிடத்திலே பாவம் இல்லாமல் ஒப்பு கொடுக்கின்ற வரை ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. எத்தனை ஆண்டு காலம்? இயேசுனுடைய ஊழிய நாட்களினுடைய ஆரம்பம் 30 வயது. மரணம் எப்பொழுது வந்தது? 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் கழித்து சிலுவையிலே கொடூரமாக தண்டிக்கப்படுகின்ற ஒரு கோரமான ஒரு சூழ்நிலையை, கோரமான ஒரு தண்டனையை இயேசு அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. ஒன்று பாவம் இல்லை, இன்னொன்று தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. எதற்கு? இந்த உலகம் முழுவதும் சாத்தானுக்குள்ளாக, பிசாசுக்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறது, அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி அடிமைப்பட்டவர்களை நான் விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய சொந்த உயிரையும் சொந்த இரத்தத்தையும் சொந்த சரீரத்தையும் இயேசு ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அது தீர்க்கதரிசன நிறைவேறுதலாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே அது கட்டாயமாக தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நல்ல ஊழியக்காரர்களா கெட்ட ஊழியக்காரர்களா அது அல்ல. உங்களுக்கு வந்திருக்கின்ற சோதனை, வியாதி, நோய்கள், எதிரிகள், சத்துருக்கள், பண நஷ்டங்கள், சபை பிரிவினைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அதற்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வந்து கர்த்தர் தம்முடைய பரிசுத்த சேனைகளை கொண்டு, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த தூதர்களை கொண்டு, பரிசுத்த ஆவியானுடைய பராக்கிரமத்தை கொண்டு உங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்களுக்கு யுத்தம் பண்ணி உங்களை அப்படிப்பட்ட விரோதிகள் கைகளில் இருந்து, சத்துருக்களின் ஆவிகளின் கைகளில் இருந்து, புறஜாதியின் ஆவிகளின் கைகளில் இருந்து, சூனியத்தின் மந்திரத்தின் ஆவிகளின் கைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்திலே, இந்த பந்தியிலே சீடர்களில் ஒருவன் எனக்கு பிசாசாய் இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவும் சாட்சி சொல்லியிருப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகம் வரை வந்தவன் இயேசு கிறிஸ்துடைய அந்த திருவிருந்திலேயும் பங்கு பெறுகின்ற ஒரு காரியங்களை கிறிஸ்துவர்களாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு பக்திமான்களாக இருந்தாலும், எவ்வளவு ஒழுக்கமுடையவர்களாக இருந்தாலும், எல்லா இடத்திலேயும் பிசாசானவன் நம்மை துரத்தி கொண்டுதான் இருப்பான். எல்லா இடத்திலேயும் பிசாசானவன் கைத்தட்டி கொண்டுதான் இருப்பான். இயேசு ஆண்டவரும் இந்த பிசாசினுடைய அறிமுகத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லுவார்.
நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு புரிந்து கொண்ட அநேக காரியங்கள், இயேசு அறிந்திருந்த பிசாசினுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோமா? யூதாசுக்குள்ளாக பிசாசு குடிகொண்டிருக்கிறான் என்பதை இயேசு ஆவியிலே அறிந்தவராக அவனை அந்த பந்தியிலே அமர்ந்திருக்கும்போது துரத்தாமல் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? சில காரியங்களை சில காலங்களுக்கு நாம் விட்டு கொடுப்பது நல்லது. சிலர் தீமை செய்வதாக நினைத்து கொள்வார்கள். தீமையை அனுபவிப்பனுக்கு பிற்காலத்திலே அங்கே நன்மைகள் இருக்கும். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை என்று சொன்னால் யாரை சிலுவையிலே அறைந்திருப்பார்கள்? யாரை பிலாத்து மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருப்பான்? யாருடைய இரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கும்? யார் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்ய முடியும்? நான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லுவார். இந்த உலகத்திலே ஒருவரும் தண்டிக்க கூடாதபடி அவர்களை நான் மீட்க வந்திருக்கிறேன் என்று உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்துகின்ற, உலகத்தை ஆளுகின்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவம் இல்லாத ஒரு ஜீவியம் இயேசுனுடைய ஒரு ஜீவியம். பாவம் என்றாலே தன்னுடைய கண்களிலால் பார்க்காத ஒரு ஜீவியம், இருதயத்திலே நினைத்து பார்க்காத ஒரு ஜீவியம், பாவத்தை தன்னுடைய கைகளினால் செய்து பார்க்காத ஒரு ஜீவியம், பாவம் செய்கின்ற இடத்திற்கு நடந்து செல்லாத கால்களின் ஒரு ஜீவியத்தை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடித்திருக்கிறார். இயேசு இந்த பிசாசினுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுவார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பரலோக ராஜ்யத்திலே பிதாவினுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறவராக அவர் கடந்து சென்றார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிசாசின் உபத்திரவம் இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதிருங்கள். பிசாசு என்னை தொட முடியாது என்று சொல்லாதிருங்கள். பிசாசு என்னுடைய சரீரத்திலே இல்லை, என்னுடைய கண்களிலே இல்லை, கைகளிலே இல்லை, இருதயத்திலே இல்லை என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லாத ஒரு மனிதன், பாவம் இல்லாத ஒரு மனுஷி இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி பாவம் செய்வதற்கு தூண்டுதலுக்கு ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவிக்கு பெயர் பிசாசு, சாத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் என்ன வழியை வைத்திருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பரலோகங்களே சந்தோஷப்படுங்கள், பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, போதகர்களே, கரைபடியாதவர்களே சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்தாயிற்று. கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நற்செய்தியை சொன்னார்கள். ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல் வரை இந்த பிசாசானவன், இந்த சாத்தானானவன் சகோதரர்கள் மீது, சகோதரிகள் மீது குற்றம் சொல்லுகின்ற ஒரு பழக்கத்தை அவன் விடாதிருந்தான். அவன் எதுவரை சென்றால் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக, கர்த்தருடைய சன்னதிக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. அதற்கு மாறாக பரலோக ராஜ்யத்துடைய வாசலிலே நின்று அவன் ஊழியக்காரர்களை குறித்து, பரிசுத்தவான்களை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். அவனால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டார். இயேசு சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுடைய இரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற சாட்சியின் நிமித்தமாக பரலோக ராஜ்யம் நமக்கென்று விசேஷித்த பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் பாதுகாவலை கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கின்றவர்கள், பிசாசானவன் இந்த உலகத்தில் இருக்கிறான், ஆனால் அந்த பிசாசை என்னால் மேற்கொள்ள முடியும். அதற்கு காரணம் என்னுடைய சாட்சியுள்ள ஒரு ஜீவியம், கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள், இயேசு எனக்காக இலவசமாக கொடுத்திருக்கின்ற அவருடைய இரத்தம். பிசாசானவன் இந்த உலகத்தை உண்டு, ஆனால் அவனை ஜெயிப்பதற்கு, அவனை மேற்கொள்வதற்கு பாவம் இல்லாத ஒரு ஜீவியத்தை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் பிசாசானவன் வெட்கப்பட்டு பின்வாங்கி ஓடி போவான். அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட அபிஷேகங்களை,
அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியுடைய வரன்களை, வல்லமைகளை, அப்படிப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை பாதுகாவலை பெற்றுக்கொண்டு அனுதினமும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நீங்கள் ஜெபித்து உங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு விழிப்புணர்வை, எச்சரிக்கையை கொடுப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் அல்லாதவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையின்படி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியேனுடைய அறைகூவலை கொண்டு வருகிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இந்த தொழுநோயாளிகளுடைய காயங்களை கட்டுவது, தொழுநோயாளிகளுடைய புண்களை துடைத்து அதற்கு மருந்து வைத்து, பஞ்சு வைத்து, பேண்டேஜ் கொண்டு கட்டி அந்த காயங்கள் ஆறும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. இரண்டாவதாக அந்த தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் தொழுநோய் கொண்டவர்கள், கைகளிலே விரல்கள் இல்லாதவர்கள், கால்களிலே விரல்கள் இல்லாதவர்கள், பாதங்களில் கீழாக புண்களை கொண்டவர்கள், சரீரத்திலே வெடிப்புகளை கொண்டு கெட்ட நீர்களும் சீழ்களும் சரீரத்திலே வடிந்து கொண்டிருக்கும். அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள், அவர்களை பார்த்து யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது அவனை அழைத்து அவன் மீது கையை வைத்து, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று அவனை தொட்டார். ஒரு காலகட்டத்திலே தீண்டாமை இருந்தது, இந்த தொழுநோய் பரவும் என்கின்ற அச்சமும் இருந்தது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருக்கிறது. எனவே தான் சபைகளின் வாசல்களிலே, மசூதிகளின் வாசல்களிலே, இந்து ஆலயங்களின் வாசல்களிலே இந்த சரீரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி போகிறவர்களும் வருகிறவர்களையும் பக்திமான்களையும் நீதிமான்களையும் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற கெட்ட நீர்களை துடைத்து, கெட்ட இரத்தங்களை துடைத்து, கெட்ட சீழ்களை துடைத்து அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இம்மட்டும் செய்து வருகின்ற உதவிகளுக்கு, ஜபங்களுக்கு கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவுசெய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். இதுவும் முடியாது என்று சொன்னால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படி உதவி செய்கின்ற பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஜபக்குழு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப தேவைகளை தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, ஆயுசு காலங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி, பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி, பூமியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். பரலோக ராஜ்யம் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம், நல்லவரே